குரு எங்க போறான்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்துல சிவா கரெக்ட்டா கோவிலுக்கு வந்துடுறாங்க. கோவிலுக்கு வந்ததும் சிவா குருவ பிடிச்சு அடிச்சு உதைச்சு, "இங்க பாரு, இ சிந்து கோவில்ல குருவ ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. கரெக்ட்டா சிவாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததும் சிவா குருவ அடிச்சு உதைச்சு, "எதுக்காக இவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ணி என்ன மாட்டி விட்டு போன? எப்பயுமே உன்கிட்ட தானே நான் பொருள் வாங்க சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படி பண்ண?" அப்படின்னு போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. உடனேவும் குரு இருந்துகிட்டு வலி தாங்க முடியாம, "சார் இதெல்லாம் நான் ஸ்னேகா மேடம் சொல்லி தான் செஞ்சேன்" அப்படிங்கிறாங்க. உடனேவும் "ஸ்னேகா தான் இதுக்கெல்லாம் காரணமா? அப்பன்னா அவங்க அப்பாவுக்கு இது தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்குறாங்க. அவங்க அப்பாவுக்கு இது தெரியாது சார். இதெல்லாம் ஸ்னேகா மேடம் சொல்லி தான் நான் செஞ்சேன். அவங்க உங்கள பெர்மனன்ட்டா ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்படியெல்லாம் பண்ணாங்க. அப்படின்னு குரு சொன்னதும் இங்க சிவா ஷாக் ஆகுறாங்க. உடனே இப்பவே இந்த உண்மைய என் கூட வந்து ஸ்னேகாவோட அப்பா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. சிவா குருவ ஹாஸ்பிட்டல் கூட்டு போறத ஸ்னேகா பார்த்துடுறாங்க. அப்பாவுக்கு தெரிஞ்சா அப்பா என்ன சொல்ல போறாங்களோ? இந்த குரு எப்படியோ சிவா கிட்ட மாட்டிக்கிட்டானேன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோட இருக்கிறாங்க. நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு அங்க ஸ்னேகா அப்பா கிட்ட உண்மையெல்லாம் குருவ சொல்றாங்க. குருவ நடந்ததெல்லாம் சொன்னதும், "ஸ்னேகா தான் இப்படி பண்ணாளா?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா அப்பா ஷாக் ஆகுறாங்க. "ஸ்னேகா இப்படி பண்ணியிருக்கவே கூடாது. ஸ்னேகா ஹாஸ்பிட்டல்ல எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுல இவ்ளோ ஸ்கேம் பண்ணது பெரிய தப்பு. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கெட்ட பேர் உண்டாகுற மாரி பண்ணியிருக்காளே!" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவ முதல்ல இங்க வர சொல்லணும்னு சொல்லிட்டு ஸ்னேகாவ வர சொல்றாங்க. வந்ததும் ஸ்னேகாவ திட்டுறாங்க. "இவ்ளோ பெரிய காரியம் பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவ ஒரு அறை அறையிறாங்க அவங்க அப்பா. அத பார்த்துட்டு அ "சிவா, நான் பண்ணது பெரிய தப்பு தான். என்ன மன்னிச்சுடு" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா வந்து சிவா கிட்டயும், அவங்க அப்பா கிட்டயும் மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.